நோக்கம் என்னன்னா, மனித சமுதாயம் வந்து மகிழ்ச்சியா வாழணும் அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு நாம வந்து ஒரு 3 செயல் செஞ்சுட்டா போதுமானது. 1 வந்து அந்த புவியின் வெப்பநிலையை குறைக்கிறோம். 2 போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். 3 வந்து ஒரு 1000 பேர் வாழக்கூடிய அனைத்து வசதிகளுடன் கூடிய 1,00,00,000 மையங்கள உருவாக்குறோம். அவ்வளோதான். இந்த வெப்பநிலை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சேவ் த ட்ராப் திட்டம் தான். ஒரு துளி மழைநீரை சேமிக்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லா நதிகளிலும் பெரிய டேமு, சிறிய டேமு, செக் டேம்ஸ் கட்டி புதுசா 1,00,00,000 ஏரிகள் உலகம் பூரா வெட்டி அதில் லிங்க் கொடுக்குறோம். அங்கேருந்து பூமி எங்குமே நீர் மேலாண்மை முடிக்கிறோம். அப்புறம் என்ன, நீர் மட்டம் வந்து உங்களுக்கு மேலே வந்துட போகுது. அப்புறம் உங்களுக்கு மரம் வச்சா அது உயிராக வாழும். அப்புறம் இந்த 1,00,00,000 மையங்கள் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க அங்கேயும் வேலை, உணவு, உடை, இருப்பிடம், உடல்நலம், கல்வி எல்லாமே அங்கேயே கிடைக்கும். இடப்பெயர்ச்சியே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வெப்பநிலை உங்களுக்கு குறைஞ்சிட போகுது. நீங்கள் நினைக்கிறது இப்போ ஒன்று தெரியுது எனக்கு. இந்த பன்னாங்கு நாட்டில் இந்த சேவ் த ட்ராப் திட்டத்துக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு கேட்க போகிறீங்க. அது என்ன சார் இருக்குது, கொட்டி கிடக்குது. அது வந்து இந்த பொதுச்சபை இருக்கு இல்லையா, ஐநா சபையில் எல்லாம் கையெழுத்து போட்டாங்கன்னா அந்த ஒன் மிலிட்ரி ஆகிட போகுது. 200 நாடுகளுக்கும் ஒரே மிலிட்ரி தான். அப்போ செலவு எவ்வளோ ஆக போகுது? இப்போ ஒவ்வொரு நாடும் மிலிட்ரிக்கு பண்ணுற செலவில் ஒரு 10% ஆக போகுது. அவ்வளோதான். மீதி 90% தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் த ட்ராப் திட்டத்துக்கு போடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்தியானா 5,50,000 கோடி செலவு பண்ணுறோம் கணக்கு கொடுக்குது. 50,000 கோடி நமக்கு சென்ட்ரல் மிலிட்ரிக்கு போயிட போகுது. 5,00,000 கோடி வந்து உங்களுக்கு சேவ் த ட்ராப் திட்டத்துக்கு வரப்போகுது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் மில்லி செலவு பண்ணுறதில்ல அதே மாதிரி தான் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சில நாட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த சோமாலியா அல்லது சில ரொம்ப புவர் கண்ட்ரிஸ், பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கோம். அப்புறம் இந்த ஒன் மிலிட்ரி அவங்க கையெழுத்து பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த ஒரு நாடு என்ன பண்ணுன்னா, சில பெரிய செயல்கள் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அந்த கருத்து கணிப்பு கேட்பாங்க மக்கள்கிட்ட. நாம் என்ன பண்ணுறோம், அந்த கருத்து கணிப்பை அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்றோம். என்னன்ட்டு, ஐ ப்ரே ஃபார் ஒன் வேர்ல்ட் ஒன் மிலிட்ரி, ஒரு உலகம் ஒரு இராணுவம் மூலமே நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்றத தனித்தனி நம்ம கொடுக்க முடியுமா? கூட்டாக சேர்ந்து தான் கொடுக்கணும். ஒரு 5% மக்கள் சேர்ந்த பிறகு நான் அரசுக்கு கொடுக்குறோம், இல்லை 10%, அப்புறம் 20%, 50% சேர்ந்த பின்னாடி அதுக்குள்ளே கையெழுத்து போட்டுறாங்க. அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. எப்படி அதில் சேர்றது, நம்ம ஒன்றா சேர்றது? அதிபர்.org இல்லைனா அதிபர்.com நீங்கள் அடிச்சிங்கனாக்க ஸ்பெல்லிங் ADHIBAR நேராக உங்களுக்கு www.oneworldOneMilitary.com தான் போகும். அங்கே ஒரு பதிவு பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் பேர், அந்த நாடு, அவ்வளோதான். அப்புறம் அதுக்கடுத்து இமெயில் இருக்கும், அது எஸ்ஆர் நோ தான். இன்ட்ரடியூசர் இருக்கும், எஸ்ஆர் நோ தான். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் நம்பர் வரும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீ இமெயில் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கோட் நம்பர் இமெயிலுக்கு வரும். இப்போ நீங்கள் சேர்றீங்க, மற்றவங்களை சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக வந்து அந்த இன்ட்ரடியூசரில் உங்கள் நம்பர், உங்கள் பேரை போட்டுங்க. நீங்கள் ஒரு 10, 50, 100 பேரை சேர்க்க போகிறீங்க. இது எந்த காலத்து ஆகுதுன்னு கேட்பீங்க. நீங்கள் வந்து ஒன்றும் தேவையில்லை, நேராக எங்கே போகிறீங்கன்னா ஸ்கூல், காலேஜ் நடத்துகிற நிர்வாகிகளை பாருங்கள். அவங்க நாட் ஓன்லி ஹைலி இன்டலெக்சுவல்ஸு, அவங்க மிகப்பெரிய அறிவாளிகள், புண்ணியவான்கள், இறை அருள் பெற்றவர்கள். அவங்க காதில் போடுங்க போதும், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க செஞ்சிட்ருக்காங்க. கரஸ்பாண்டன்ட் ஜாயின் பண்ணுறாரு, ஒரு கோட் நம்பர். அதுக்கப்புறம் டீச்சர்ஸு ஒரு 1000 பசங்க மேலே இருக்குதுன்னா ஒரு 50 டீச்சர்ஸ் மேலே இருப்பாங்க. அந்த 50 டீச்சர்ஸுக்கு இன்ட்ரடியூசர் வந்து அவர் கரஸ்பாண்டன்ட்டு. அடுத்து டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த ஸ்கூல் கிளாஸ் பசங்க, அவங்களுக்கு இவங்க தான் இன்ட்ரடியூசர். அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்கள், அப்பா அம்மா, மாமச்சான், பெருப்பு சித்தப்பன் எல்லோரும் 10, 20, 30, 40 பேர் சேர்க்குறாங்க. சாதாரணமாக ஒரு யூனிட் வந்துருப்போது 10,000 பேருக்கு மேலே வந்த ஒரு யூனிட்டு. யார் 10,000 பேர் சேர்க்குறாங்களோ அவங்க தான் யூனிட் லீடர்ஸு. ஃப்யூச்சரில் அவங்கள வச்சு டிஸ்கஸ் பண்ணி இந்த நல்லது என்னென்ன செய்ய போகிறோம். அதனால் அந்த வேலையை செஞ்சால் நமக்கு ஈஸி ஆகிட போகுது. சாதாரணமாக உங்களுக்கு இந்த வேலையை வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி இதை பண்ணிங்க அப்படின்னா உலகம் முறைமை சாதாரணமாக ஒரு மாதத்தில் இந்த வேலையை நான் முடிக்கலாம். ஒரு பெரிய வேலையே கிடையாது.
கேட்குறீங்க, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகாமல் பதிவு பண்ணுங்கள் உடனடியாக. ஓகே, நன்றி.